இன்று நம்மை ஒன்றிணைக்கும் கிறிஸ்து தேவாலயத்தின் பெருமையையும் அழகிய வரலாறையும் கொண்டாடும் சிறப்பு நாளில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறோம். கிறிஸ்து தேவாலயம் 1949 ஆண்டு தன்னுடைய விசுவாசத்தாலும் அர்ப்பணிப்பாலும் நிரம்பிய மறைந்த எஸ் ஜேசுபாதம் அவர்களால் நிறுவப்பட்டது. 1949 ஆண்டு டிசம்பர் 23 இந்த தேவாலயம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டு பக்தர்களின் ஆராதனைக்கும் விசுவாசத்தின் அடையாளத்துக்கும் மையமாக திகழ்கிறது. கிறிஸ்து தேவாலயம் ஒரு எளிய குடிசையிலிருந்து ஆரம்பித்து பக்தர்களின் கடின உழைப்பினாலும் விசுவாசத்தாலும் செங்கற்களால் கட்டி எழுப்பப்பட்டு இன்று ஒளிவீசும் ஆன்மீக மையமாக வளர்ந்துள்ளது. இதன் அடிப்படையில் பக்தர்களின் விசுவாசம் மற்றும் அர்ப்பணிப்பு ஒவ்வொரு தலைமுறையிலும் இன்றளவும் வளர்ந்து வருகிறது. அவரின் பின்னணியில் அவரது புதல்வர் மறைந்த ரிச்சர்ட் ஜெயச்சந்திரன் அவர்கள் தனது இசை மற்றும் பாடல்களால் தேவாலயத்தின் ஆன்மீக வளர்ச்சியில் நினைவில் மாறாத பங்களிப்பை செய்தார். பியானோ வாசிக்கும் அவரது அரிய திறமையும் பக்தி பாடல்களின் இனிமையும் தேவாலயத்தை புகழ்மிக்க தலமாக மாற்றின. மேலும் ரிச்சர்ட் ஜெயச்சந்திரன் அவர்களுடன் அவரது சகோதரர் ஜோன் நத்தானியேல் அவர்கள் இவ்வந்த தேவாலயத்தை முன்னெடுத்தனர். அதன் ஆன்மீக வளர்ச்சியில் இவர்கள் இருவரின் பங்களிப்பு மறக்க முடியாது. இன்றும் தேவனின் கருணையின் முன்னிலையில் எஸ் ஜேசுபாதம் அவர்களின் பேரனும் ரிச்சர்ட் ஜெயச்சந்திரன் அவர்களின் மகனுமான சாமுவேல் ஜேசுபாதம் தேவாலயத்தின் டிரஸ்டியாக செயல்படுகிறார். அவர் தனது வாழ்க்கையை தேவாலய சேவைக்காக அர்ப்பணித்து தேவனின் கையில் ஒரு அர்ப்பணிப்பு கருவியாக இருக்கிறார். அவரின் வழியில் தேவாலயத்தின் வளர்ச்சி தலைமுறையால் தொடர்ந்து காக்கப்பட்டு வருகிறது. இன்று கிறிஸ்து தேவாலயம் தனது பொற்காலமான 75வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். தேவனின் வார்த்தை கூறுகிறது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்கட்டும். கர்த்தர் தமது முகத்தை நம்மீது பிரகாசிக்கச் செய்து நமக்கு கிருபை செய்யட்டும். இதயங்களின் புண்ணியருள் கொண்ட நாம் இந்த புனித நாளில் ஒருமித்து சேர்ந்து தேவரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி.